தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை என்று சொன்னது கடும் கண்டனத்திற்குரியது. ரெண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு நந்தி சுவாதி வழக்கில் 2 பேர் உடலும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாண்டியா குளத்தில் மிதந்துட்டு கிடக்குது. அவன் அம்பேத்கர் டிஷர்ட் போட்டிருக்கிறான். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அவன் சடலம் எடுக்கப்படுது. 2 பேரும் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா. எப்படி உன்னுடைய வயிற்றுல எங்கள் குழந்தை இருக்கலான்னு சொல்லி கிழிச்சு தான் அந்த பொண்ணை கொண்டு போய் மாண்டியா குளத்தில் வீசியிருந்தாங்க. 15ஆம் தேதி நந்தீஷுடைய சடலம் கிடக்குது. 17ஆம் தேதி அவனுடைய சடலம் கிடக்குது. அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு, நாங்கள் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுவோம், இது அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை என்றார். எதிர்கட்சியாக இருக்கும்போது நன்றாக பேசுகிறார், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேற மாதிரி பேசுறார். எப்போதுமே திமுக எனக்கு எதிர்கட்சியா இருக்கணும்னு தான் விரும்புறேன் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நம்ம தள்ளிடுவாங்களோன்னு தோணுது. இதை நீங்க வெறும் திமுக திராவிட அரசியோட முடிச்சு போட நான் விரும்பல. நான் அங்க பிரச்சனை இருக்கு, நிர்வாக ரீதியாக பிரச்சனை இருக்கு, பேசிதான் ஆகணும், உடைச்சுதான் பேசிதான் ஆகணும். இது பேசாமலாம் இருக்க முடியாது. பட்டியல் சாதிக்குள்ள நடக்கலையா? நடக்குது.